மாலைவரிசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் நஹ்யான். டெல்லி பாலம் விமான நிலையத்தில் ஆற தழுவி வரவேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி விமான நிலையத்திலிருந்து காரில் அருகருகே அமர்ந்து இருதரப்பு உறவு குறித்து UAE அதிபருடன் பிரதமர் மோடி பரஸ்பரம் பேச்சு. எனது சகோதரனின் இந்திய வருகை ஐக்கிய அரபு அமீரகமுடனான நட்புறவை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக நிகழ்ச்சி பதிவு. டெல்லியில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்ட தமிழக நிர்வாகிகள் சந்திப்பு. பிரதமரின் தமிழக வருகைக்குள் தொகுதி பங்கீடு, NDA கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. பேரறிஞர் அண்ணா பற்ற வைத்த அறிவுத்தி இன்று வரையில் எரிந்து கொண்டிருக்கிறது. தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்று கூட பலர் அச்சத்தில் நடுங்குவதாகவும் சென்னை புத்தக கண்காட்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் செயல் தலைவர் நிதின் நபீன். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் மனு தாக்கல். விருதுநகர் கலைஞர் திடலில் பிப்ரவரி 7ஆம் தேதி திமுக தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளதாக தகவல். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம். கடைசி தேதி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீக்க வேண்டும். தமிழகத்தில் ஏற்கனவே ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அணைகளே கட்டவில்லை என்பது மிகப்பெரிய பொய். திமுக ஆட்சி காலத்தில் உப்பாறு, கருப்பாநதி, ராமநதி, அடவி நயினார் அணை, கடனாநதி உள்ளிட்ட 43 அணைகளின் பெயரை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையின் 6வது நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருப்போரூர் அருகே நெம்மேலியில் 342 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4375 ஏக்கரில் 2.25 TMC வெள்ள நீரை சேமித்து வைக்கும் அளவுக்கு நீர்த்தேக்க பணிகள் தொடக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்த நிலையில் அதிமுகவுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கூட்டணி அமைய வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சசிகலா. அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிய நிலையில் திடீர் சந்திப்பு. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ப்பதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது. அதில் தப்பு ஒன்றும் இல்லை. பன்னீர்செல்வத்தை இணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். தாவேகா தலைவர் விஜயிடம் 2வது முறையாக CBI அதிகாரிகள் தீவிர விசாரணை. கரூர் சம்பவத்தன்று தாமதமாக வந்தது ஏன், கூட்டம் அதிகமாக இருந்தது தொடர்ந்து முன்னேறியது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்த அதிகாரிகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக விஜய் வாதாடியதாக தகவல். வாகனம் செல்லும் வழி உள்ளிட்ட விவரங்களை முறைப்படி பின்பற்றியதாக CBI விசாரணையில் விஜய் விளக்கம்.
காவல்துறை மீது விஜய் குற்றச்சாட்டு விடுத்த நிலையில் நம்பகத்தகுந்த ஆதாரங்களை கேட்கும் சிபிஐ அதிகாரிகள். கரூர் சம்பவத்தின் போது காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என விஜய் வாதிட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. தாவேகா தலைவர் விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை நிறைவடைந்து விட்டது. அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராவது தொடர்பாக எந்த சம்மனும் வழங்கப்படவில்லை என டெல்லியில் தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. கரூர் பெருந்துயரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் தாவேகா தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க திட்டம். பிப்ரவரி மாதத்தின் மத்தியில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல். கரூர் சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படும் என தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் காட்டம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கோரி டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பாமக சின்னம் கொடியை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி சிவில் வழக்கு தொடர்ந்தார். பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் தரப்பு சட்ட ஆலோசகர் அருள் எச்சரிக்கை. தமிழகத்தின் உரிமைகளை பேசக்கூடிய அறிக்கையாக திமுக தேர்தல் அறிக்கை அமையும். மக்கள் கோரிக்கைகளின் அடிப்படையில் அறிக்கை தயாரிப்பதுதான் திமுகவின் இலக்கு என்றும் அக்கட்சி துணை பொதுச் செயலாளர் கனிமொழி திட்டவட்டம். சம ஊதியம் கோரி 25வது நாளாக சென்னை கோட்டை நோக்கி அணிவகுக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்குமாறு முழக்கமிட்ட ஆசிரியர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். இருபத்தைந்தாவது நாளாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிப்பு. யார் நலனிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. பகுதி நேர ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் முதல்வருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அலுவலகத்தில் அவசர சந்திப்பு. அவதூறு பரப்பியதாக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி எடப்பாடி பழனிசாமி மீது கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கு. எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்றிதழ் குறித்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா அமர்வு முன்பு நாளை விசாரணை. மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள் முறையாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா? திடீர் சோதனை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பேருந்துகளில் நீக்கப்பட்ட தமிழ்நாடு என்ற வார்த்தையை மீண்டும் சேர்க்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டது குறித்து அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பரங்குன்றம் சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. விசாரணைக்கு உகந்ததல்ல என கோரி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வேலூரில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் வள்ளி விழுந்த மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். சத்துணவு ஊழியர்களின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற எருதுவிடும் விழா. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரவாரம்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விடைபெற்றது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இருதரப்பு உறவு குறித்து போலாந்து துணை பிரதமர் ரதோஸ்லாவுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம் குறித்து டெல்லியில் முக்கிய ஆலோசனை. $4.15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை. 2015ஆம் நிதியாண்டுக்கு பிறகு ஏற்றுமதி 11% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உன்னாவ் பாலியல் வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கிலும் ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய பாஜக அரசும் RSSம் நாட்டில் அதிகார மையப்படுத்துதலை ஆதரிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி அதிகார பரவலாக்கத்தையே விரும்புவதாகவும் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. பீகார் மாநிலம் ஜதனாபாத் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தனியார் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறி முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் உருவ பொம்மையுடன் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் கட்சியின் பிரம்மாண்ட பேரணி. பாஜக தலைமையிலான மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி முழக்கம். குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் காசிகுண்ட் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை. ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கும் விதமாக மீட்பு பணிகளை செய்து ஆயத்தம். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பகுதியில் சாலையோரத்தில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து. எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்த கோர சம்பவத்தில் 5 பேர் பலி, பலர் படுகாயம். மத்திய பிரதேசத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கார் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஜபல்பூர் ராய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. காசா அமைதி வாரியத்தில் இணைய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், ஆண்டனி அல்பனீஸ் உள்ளிட்ட உலக தலைவர்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் அமைதி திரும்புவது குறித்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நடவடிக்கை. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அணுகுமுறை முற்றிலும் தவறான ஒன்று. வர்த்தக ரீதியிலான அமெரிக்காவின் போரை எந்த நாடும் ஆதரிக்கவில்லை என்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் விமர்சனம். தெற்கு ஸ்பெயினில் 2 ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக அதிகரிப்பு. ரயோ அதிவிரைவு ரயில் தடம் புரண்டதால் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்ட பேரிடர் மீட்புப் படையினர். விராட் கோலியின் மன உறுதி மற்றும் ஆட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் விதம் குறித்து இளம் வீரர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் போராடும் குணம் கொண்டவர் விராட் கோலி என்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் புகழாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோ 8,000 உயர்ந்து 3,18,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி.